இன்னைக்கு இந்த தங்க வயல்ல எல்லாருக்கும் தங்க கொடுத்த கை இன்னைக்கு நம்மளுக்கு பிஞ்சன் வரணும்ட்டு அந்த கையில போயிட்டு இந்த அதிகாரிகள்கிட்ட தாலுகா ஆஃபீஸ் கிட்ட நாங்க கை சாச்சி எனக்கு பிஞ்சன் கொடுங்கன்ட்டு பிச்சை கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு பண்ணிடுறாங்க. தங்கவயல் முதியோரின் அவலக்குரல் ஓய்வூதியம் ரத்து. வாழ்க்கை தடுமாற்றம். தங்கவயல் பகுதியில் வசித்து வரும் சுமார் 13,500 முதியோருக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர ஓய்வூதியம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வயதின் இறுதி கட்டத்தில் மாதந்தோறும் கிடைக்கும் அந்த சிறிய தொகையையே நம்பி வாழ்க்கையை நடத்தி வந்த ஆயிரக்கணக்கான முதியோர்கள் இன்று பெரும் சிரமத்தில் தவித்து வருகின்றனர். தங்கள் இளமை காலத்தில் உழைப்பையும் வியர்வையும் இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து நாட்டின் வளர்ச்சிக்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் பங்களித்தவர்கள் இன்று முதுமையில் ஓய்வூதியத்திற்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மருத்துவ செலவுகள், அன்றாட உணவு தேவைகள், மருந்து வாங்கும் செலவுகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கூட பணமின்றி பலர் கண்ணீருடன் நாட்களை கடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று பணம் வந்திருக்குமா என்ற ஏக்கத்துடன் தினமும் வங்கி கணக்கையும் தபால் நிலையங்களையும் சேவை மையங்களையும் நாடி செல்லும் முதியோர்களின் கண்களில் நம்பிக்கையும் வேதனையும் கலந்த கண்ணீர் மட்டுமே தெரிகிறது. இந்த மாதம் பென்ஷன் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் நாள் முழுதும் காத்திருந்து மாலை நேரத்தில் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் பல வயதானவர்களின் நிலை மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. நாளை உணவுக்கு என்ன செய்வது, மருந்து வாங்க பணம் எங்கே என்ற கேள்விகளுடன் அவர்கள் தவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து சமூக சேவகரும் ஆர்கே அறக்கட்டளையின் தலைவருமான திரு மோகன் கிருஷ்ணா அவர்கள் கடும் கேள்வியை எழுப்பியுள்ளார். சுமார் 13,500 முதியோரின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அளவுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பவில்லை, ஏன் இதுவரை எந்த விளக்க அறிக்கையும் வெளியிடவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வயது முதிர்ந்த நிலையில் வேலை செய்ய முடியாமல் குடும்பத்தின் உதவியின்றி தனிமையில் வாழும் பல முதியோர்களுக்கு இந்த ஓய்வூதியமே உயிர் மூச்சாக இருந்து வந்தது. இன்று அது நிறுத்தப்பட்டதால் அடுத்த வேளை உணவுக்கு கூட என்ன செய்வது என்று தெரியாமல் பலர் தவித்து வருகின்றனர். முதியோரின் கண்ணீரை துடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நிறுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்கி அவர்களின் வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தங்கவயலின் ஆயிரக்கணக்கான முதியோரின் இந்த அவலக்குரலுக்கு தீர்வு எப்போது கிடைக்கும்? தினந்தோறும் பணம் வந்து விடுமோ என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கும் அந்த முதிய கண்களின் கண்ணீருக்கு பதில் எப்போது கிடைக்கும்? அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் இதற்கு பதில் அளிப்பார்களா என்பதே இன்று அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோல்டன் டிவி, மக்களின் குரல். நான் இந்த மண்ணின் மைந்தனா நேற்று தான் அந்த வீடியோ பார்த்தேன். இந்த ஒரு 5-6 நாள்லேருந்து அது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தேன். ஏதோ சரியாக போகுது, எல்லாம் நல்லதாகலான்ட்டு நான் கூட இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன். ஆனால் நேற்று நம்ம தாசில்தார் சாரே சொல்கிறாரு, 13,500 குவாலிஃபைடு பென்ஷன்காரங்களே இன்னைக்கு டிலீட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் வந்துட்டு இன்கம் இல்லை, ப்ளஸ் ரேஷன் கார்டில் வாட் யூ சே தட் அவங்க புள்ளை யாருன்னு ஆட் இருந்த சிங்கிள் ரேஷன் கார்டு இருந்ததா அது எலிஜிபிள்ன்ட்டு சொல்கிறாங்க. இப்போது இன்கம் சர்டிஃபிகேட் போனோன்னா 60 வருஷம் வயசான பெரியவங்களுக்கு வேலை யார் கொடுப்பாங்க? 60 வருஷம் வேலை இராதவங்களுக்கு தான் இந்த பென்ஷன்ன்றது கவர்மெண்ட் இன்னைக்கு பண்ணிருக்கிறது இல்லை. இது கிட்ட 40-50 வருஷத்துலேருந்து நம்மளுக்கு சுதந்திரம் வந்தப்பிலேருந்து இது பண்ணிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு நினைப்பை பார்த்தா ரொம்ப நோவாகுது. தங்கம் கொடுத்த கை போயிட்டு எனக்கு பிஞ்சன் கூட போயிட்டு அங்கே நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் எடுத்து வந்திருக்கிறாங்கன்னா இதுக்கு நேர காரணம் ரூபகலா மேடம், எம்எல்ஏ மேடம் தான்ட்டு நான் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம மேடம் சொல்றாரு, டாக்டர் ரூபகலா சசிதர் மேடம் அவங்க கேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, என் மக்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்ட்டு பேசுகிறாங்க. நான் மேடம் அவருக்கு இப்போ அதை தான் கேட்குறேன். நான் மேடம், நீங்கள் தார் ரோடு போடுறதுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு இந்த 13,400-500 ஏழைப்பட்டவங்க பற்றி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு நான் கேட்க போகிறேன். இது வந்துட்டு
நீங்க பண்ணிருக்கிற ஒரு நல்ல காரியம்தான். அந்த நல்ல காரியம் என்னன்னா, என்னோட தொழிலாளிங்க பிஜேபி பிஜிஎம்எல் இருக்கிறப்போ அந்த பிஜிஎம்எல் மூட்டுந்து உங்க அப்பந்தான், ஆனா மினிஸ்டர் சார் தான் திருப்பி அப்பான்றதுக்கு அது ஒரு கேஸ் போடுற அது ஒரு பயம் எனக்கு. ஸோ உங்க மினிஸ்டர் அப்பதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா அந்த பிஜிஎம்எல் செட்டில்மெண்ட்டும் வரல. 26 27 வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வரன்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு ஆசத்திலே தள்ளி இருக்கிறாங்கோ. அதுக்கு சப்போர்ட்டா இது உங்க வீடு காசு இல்லை, என்ன வீடு காசு இல்லை, கவர்மெண்ட் பப்ளிக் கட்டுற காசு. அந்த பென்ஷன் எனக்கு கொடுக்கறது வந்துட்டு விடோ பென்ஷனு, ஹேண்டிகேப் பென்ஷனு, பிசிக்கலி சேலஞ்சு பென்ஷனு, அந்த மாதிரியே ஏஜ் பென்ஷன், ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 13,500 ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா கூட நீங்க சும்மா கண்ணிருந்து கண் இல்லாத, காதிருந்து காது இல்லாத, வாயிருந்து வாய் இல்லாத வாழணும்னா இது எதுக்கு மேடம்? உங்களுக்கு இன்னொரு ரிமைண்ட் பண்றேன், உங்களுக்கு கேஜிஎஃப் தங்கவேல்ல தட்டு எஸ்பெஷலி நம்ம கேஜிஎஃப் டவுன்ல உங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்தது. மக்கள் உங்களுக்கு அவ்வளவு அதிகமான ஓட்டு கொடுத்த காரணம் ஒண்ணுதான், இந்த ஒரு பெண்மணி ஒரு எம்எல்ஏ வந்தா நம்ம கஷ்டம் தெரிஞ்சுட்டு நமக்கு நல்லது பண்றாருன்ட்டு. ஆனா நீங்க நல்லது பண்ற பதில என்னென்ன பண்ணிக்கிறீங்க மேடம்? நீங்க ஜெயிச்சப்போ ஒரு வீட்டுக்கு 1,00,000 ஸ்ரீசக்தி லோன் கொடுக்குற எல்லா லேடிஸ்க்குன்னு சொன்னீங்க, அது போயிடுச்சு. ஆயிடுச்சு விடு, அது கடை வந்துச்சு. நீங்க தான் சொல்றீங்க கவர்மெண்ட் வேண்டாம்னு சொல்லிச்சுன்ட்டு. நீங்க அப்பவே சொல்ல இருந்துச்சு, கவர்மெண்ட் சொல்ல நாங்க தான் சொல்லிருக்கிறது, வந்தா வரல இல்ல வராதே போலான்ட்டு. நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கு. ஆயிடுச்சு, அது வேண்டாம். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற காசு வரலன்னு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க மேடம்? தங்கவயல் மக்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. தயவுசெய்து நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுக்கிறேன் மேடம். ரூபகலா சசிதர் மேடம், டாக்டர் ரூபகலா சசிதர் மேடம், நீங்க நிறைய படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு டாக்டரேட் வந்திருக்கு. ஸோ நான் உங்களை மாதிரி ஜாஸ்தி படிக்கல மேடம், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த கொஞ்சம் தெரிஞ்சதான் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த 13,400 ஃபேமிலிஸ் யார் யாருக்கு அந்த பென்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு, உடனே அந்த பென்ஷன் ரிலீஸ் பண்ணும். அந்த பென்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டு 3 மாசம் 4 மாசத்துக்கு பெண்டிங் இருக்கா, அந்த பெண்டிங்கும் உடனே வரணும். இது வரலன்னா அந்த கேஜிஎஃப் முனிசிபல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போராடணுமோ அந்த ஒரு விதத்துல அதுக்குன்னா டபுள் ட்ரிபிளா உங்ககிட்ட வந்து நம்ம நியாயம் கேட்கிறோன்ட்டு நான் உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். தயவுசெய்து இந்த 13,500 பென்ஷன் ஹோல்டர்ஸ் என்ன இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே பென்ஷன் வரணும்ட்டு நான் உங்களை கேட்குறேன். மேடம் ஜி, நீங்க தான் சொல்றீங்க நான் மக்களுக்கு நிறைய பண்றேன்ட்டு. இப்போ உங்களுக்கு எதனா நல்லது ஆயிடுச்சு, இல்லை நல்லது இல்லை, நான் நல்லதாகல, எதனா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனானா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இன்னைக்கு தங்கவேல் கொடுத்த ஒரு கைக்கு அந்த வெயில்ல போயிட்டு அந்த ஆபீசருக்காக ஒரு நாள்ல இருந்து காலையில 9 மணிக்கு போனா 6 மணி வரைக்கும் அங்க நிக்க இருக்கிறாங்க இல்லையா, எல்லாம் வயசான ஆளாங்க, பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் தான் அங்க போறது. அவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்து ஆயிடுச்சு, பிபி லோ ஆயிடுச்சு, பிபி ஹை ஆயிடுச்சு, காரிடார் அரெஸ்ட் ஆயிடுச்சு, எதனா ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஸோ யாருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூ எப்படி எடுத்தானோ இந்த இஷ்யூ அப்படியே எடுத்து ஒரு பெரிய போராட்டம் பண்ற ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கொடுக்கூடாது. நான் உங்களுக்கு கையெடுத்து கூப்பிடுறேன் மேடம். தயவுசெய்து இது உடனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. இன்னொரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் மேடம், நான் அந்த கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை நான் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணேன். நீங்க என்னென்ன பண்ணீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும், உங்களோட சூப்பர் எம்எல்ஏக்கும் தெரியும். ஸோ நான் வந்துட்டு நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் கேட்டு அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் ஒரு லீகலா எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. நீங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, 6 monthsல நான் ஐசியூ எடுத்துன்னு வந்துடுறேன்ட்டு. மேடம் எங்க போயிடுச்சு ஐசியூ? ஐசியூ மறந்துட்டீங்க. இப்போ ஐசியூ மறந்துட்டு 3,000 கோடி எடுத்துன்னு வந்திருக்கிற, 5,000 கோடி எடுத்துன்னு வந்து இண்டஸ்ட்ரி கட்டுறேன்ற. ஏன் 3 வருஷத்துல இருந்து உங்களுக்கு தெரியலையா மேடம்? இந்த மாதிரி பொய் சொல்றது எல்லாம் விட்டு நீங்க உண்மையான எடுத்துன்னு வந்தா சொல்லுங்க டேட். இந்த மாதிரி நாள்ல நான் இந்த மாதிரி கம்பெனிக்கு நான் ஓபன் பண்றேன், இவ்வளவு பேருக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நான் கூட உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன் மேடம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்றாங்க, எனக்கு அவங்க பெரிய தலைவர் தான் நடுறேன். அவங்க என்ன வாடா போடான்னு திட்டினா கூட நாங்க திட்டுறது இல்லை. அவங்க என்ன வாடா போடான்ல, நான் கூட அவங்க மேடமே வாடி போடியான்ல நான் ஆன்றது இல்லை. ஏன்னா என்னோட அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறது, என்னோட கேஜிஎஃப் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது, ஒரு பெண்மணிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் இப்பவுமே ரூபக்கான்னு தான் கூப்பிடுறேன், ரூபத்தாயின்னு தான் கூப்பிடுறேன்.
ஆனா அவங்க சொல்றாரு மோகன் கிருஷ்ணா யாரு எதேதோன்னு பேசுறாரு. ஆனா கூட ஒரு ஆர்டினரி காமன் மேனா இந்த கேஜிஎஃப் தங்கவேல பிறந்த ஒரு மண்ணின் மைந்தனா இன்னைக்கு நான் உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறேன் மேடம். இது ஏதோ எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும், இல்ல நான் உங்களுக்கு ஏதோ ஒரு மைலேஜ் ஜாஸ்தி குடுக்கணுன்ட்டு இல்ல. இந்த கஷ்டம் பார்த்து உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு லெட்டர் காட்டிருக்கிறேன். தயவுசெய்து அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணிட்டு, அந்த இருக்கிற லெட்டர் டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க நிறைவேறிக்கணும். நீங்க நிறைவேறுப்பீங்கோ, இல்லன்னா ஜனம் ரொம்ப கோபம் வந்து உங்கள மேல அடுத்த வாட்டி அந்த சான்ஸ் இருக்குது இல்லன்ட்டு நான் கேட்டுக்கிறேன்.